இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மலை தாயின் அன்பு பக்தர்களே, இயேசு செய்த ஒவ்வொரு புதுமையும் ஒரு தனித்துவம் கொண்டது, வேறுபட்டது, மாறுபட்டது, ஒன்றோடு ஒன்று பொருந்தி ஒரேதாக இருக்க முடியாது. இன்றைய நற்செய்தியிலே ஒரு நிகழ்வு. முடக்குவாதமுற்ற ஒருவர் கட்டிலோடு தூக்கி கொண்டு வரப்படுகிறார் இயேசுவிடம். அவர் நடமாட முடியாது, முடங்கி கிடக்கிறார். அவருடைய முடக்கத்திற்கு மூல காரணம் அவர் செய்த பாவங்கள், தீய செயல்கள் அவரை ஆட்கொண்டு அப்படியே அடக்கி முடக்கி எந்த விதத்திலும் செயல்பட முடியாமல், இயங்க முடியாமல் அவரை அப்படியே படுக்க வைத்து விட்டது. இதை அறிந்த இயேசு என்ன செய்கிறார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார். அவருக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். முதலில் அவருக்கு மன்னிப்பு வழங்குகிறார். அந்த கடவுளுடைய இரக்கம் பொழியப்பட்ட உடனே அவர் உள்ளத்திலே மட்டுமல்ல, உடலிலும் சுகம் ஏற்படுகிறது. இயேசு இந்த உலகிற்கு வந்தது உடல் உலகளாவிய கட்டுகளிலிருந்து விடுதலை மட்டுமல்ல, நமது ஆன்மீக வாழ்விலும் இருந்து விடுதலை, நமக்கு மீட்பு. அவர் மீட்பு கொடுக்க வந்தது முழு மீட்பு, மனிதனுடைய முழுமையான மீட்பு. உடல் அளவு, வெளி அளவு மட்டுமல்ல, உள்ளத்து மன அளவிலே, ஆன்மீக அளவிலே நமக்கு விடுதலை வழங்க வந்தவர். அதற்காகத்தான் தன்னையே ஒப்பு கொடுத்தார் அந்த சிலுவையில். ஆகவே இயேசுனுடைய வருகை, இயேசுனுடைய செயல்பாடுகள் முழுமையான மீட்புக்காகத்தான் என்பதை இந்த நிகழ்வு வழியாக நாம் கண்டுகொள்ளலாம். அவர் பாவங்களை மன்னிக்கின்றார். நம்முடைய பல்வேறு முடக்குத்தன்மைகள், நோய்வாய்ப்பட்ட நிலைப்பாடுகளை எல்லாம் உளவியலார் அறிஞர்கள் ஆய்வு செய்யும்போது அது நமது உள்ளத்து மனதளவிலிருந்து வரக்கூடியது. ஒருவேளை கடந்த கால நிலைப்பாடுகள், கடந்த காலத்திலே நாம் செய்த பாவங்கள், பல்வேறு தீய செயல்கள் நம்மை அப்படியே கட்டி முடக்கி வைத்திருக்கிறது. அந்த கட்டுகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அந்த பெரிய சுமையிலிருந்து நாம் விடுவிக்கப்படும் போது அங்கே சுகம் கிடைக்கிறது, உடல் நலம் கிடைக்கிறது, இயங்க முடிகிறது, செயல்பட முடிக்கிறது. இந்த மனிதனின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின் அவர் கட்டிலை தூக்கி கொண்டு எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றல் பெறுகிறார், சக்தி பெறுகிறார். இதைத்தான் நாம் காண்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதே இயேசு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் சந்திக்கிறோம். உடல் அளவில் இருக்கும் நோய்களுக்கு மட்டுமல்ல, உள்ளத்து அளவிலே, மனதளவிலே, ஆன்மீக அளவிலே எத்தனையோ வெளியே சொல்ல முடியாத பல்வேறு பாதிப்புகள் நம்மை முடக்கி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுதலை அளிக்க வல்லவர் அவர், ஆற்றல் மிகுந்தவர். எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு வழங்க அவரால் இயலும். ஆகவே இதோ இந்த திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். நமது உடல் அளவில் மட்டுமல்ல, ஆன்மீக அளவிலும் எல்லா கட்டுகளிலிருந்தும் நமக்கு முழு மீட்பு கொடுத்து நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்க இதோ இந்த திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆமென்.